மர்மக்காடு மற்றும் நல்ல மனம் கொண்ட குட்டி முனிவன். இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை ஒரு அழகான மர்மம் நிறைந்த காட்டைப் பற்றியது. அந்த காட்டில் இருந்த ஒரு நல்ல மனம் கொண்ட குட்டி முனிவனைப் பற்றியது. அந்த காடு காலை நேரத்தில் மிதமிஞ்சிய பனிப்போர்வையால் மூடப்பட்டு ஒவ்வொரு மரமும் சின்ன சின்ன ஒளிக்கதிர்களைப் பொழிந்தது. அந்த ஒளியில் இயற்கை உயிரோடு இருப்பது போல தோன்றும். அங்கேதான் நல்லது செய்ய விரும்பும் ஒரு குட்டி முனிவன் அமைதியாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காடு திடீரென்று அமைதி எழுந்தது. மரங்களின் இலைகள் கவலையாக ஆடி சிறு விலங்குகள் பதறி சுற்றித் திரிந்தன. இயற்கையின் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்ட குட்டி முனிவன் உடனே உதவ வேண்டுமென்று முடிவு செய்தான். அவன் மெதுவாக காட்டின் ஆழத்திற்குள் நடந்தான். நடைபோடும் ஒவ்வொரு நேரத்திலும் காடு அவனுக்கு தனது வழியை தானே காட்டியது போல் இருந்தது. மெல்லிய காற்று திசை காட்டி மலர்கள் மெதுவாக திறந்து மறைந்த பாதையை வழிப்படுத்தின. இயற்கையே அவனுக்கு உதவ வந்தது போல. காட்டின் நடுவில் இருந்த மந்திர குளம் அதன் ஒளியை குன்றிக் கொண்டிருந்தது. அந்த குளத்தின் சக்தி காட்டுக்கு தாங்கும் விசையாக இருந்தது. குளம் துன்பப்படுவதைக் கண்ட குட்டி முனிவன் அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். அவன் தனது சிறிய கைகளால் குளத்தின் கரைகளை தூய்மைப்படுத்த இயற்கைக்காக நன்றியுடன் பிரார்த்தனை செய்தான். அவன் உள்ளத்திலிருந்த அந்த நன்மை மெல்ல குளத்தினுள்ளே ஒளி பரவ செய்தது. சில நொடிகளில் குளம் மீண்டும் நீலமாக ஒளிரத் தொடங்கியது. அந்த ஒளி உயர்ந்து பரவி முழு காட்டையும் சுற்றிவிட்டது. மரங்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக ஆடின. விலங்குகள் தங்களின் குரலில் நிம்மதியை வெளிப்படுத்தின. காடு மீண்டும் அமைதியும் அழகும் நிறைந்த இடமாக மாறியது. இயற்கை காட்டியது நல்ல உள்ளத்தால் செய்த ஒரு சிறிய உதவியும் உலகத்தை மாற்றக்கூடிய பெரிய சக்தியாக மாறும் என்ற பாடத்தை. அவ்வாறு குட்டி முனிவன் தனது அமைதியான புன்னகையுடன் காடும் இயற்கையும் நமக்கு துணை நிற்கும் என்பதை நினைவுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான். தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.